தமிழகத்தில் இன்று 2 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மகாதேவ கொல்லஅள்ளி என்கிற அரசு நடுநிலைப் பள்ளியிலே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவி, அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கழிப்பறையில் வைத்து அந்த மாணவி சிறுமியை வேட்டையாடி இருக்கிறது இந்த 3 மிருகங்கள். வேட்டையாடப்பட்ட அந்த 3 மிருகங்களையும் பாதுகாத்தது யார்? புகாரளித்தும் 3 நாட்கள் வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு வீதியில் இறங்கி போராடிய பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? அமைதி பூங்காவாக தமிழகம் உள்ளதாக கூறும் முதலமைச்சரே, காவல்துறையே, பள்ளிக்கல்வித்துறையே, எங்களுக்கு நீதி எங்கே என்று பள்ளியை முற்றுகையிட்டு வீதியில் இறங்கி போராடி கேள்வியோடு நிற்கும் அந்த பெற்றோரினுடைய கண்ணீரை துடைக்க உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? இதே போன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, குட்டித்திண்ணி, இந்திரா நகர் அந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியிலே பயிலக்கூடிய 5, 6, 7, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த பட்டியலின மாணவிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 காமுகர்கள் 72 வயதிலிருந்து 35 வரை 7 பேர் சேர்ந்து கூட்டாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த கயவர்களுக்கு தண்டனை பெற்று தருமா அல்லது வேங்க வயல் போன்று இந்த சம்பவத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கை திருப்பி திசை திருப்ப முயற்சித்து கொண்டிருக்கிறீர்களா என பாதிக்கப்பட்ட மாணவிகளுடைய பெற்றோரும் உறவினர்களும் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்.